இன்று இந்த ஜேவிபி ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் கடந்தும், இவர்கள் இன்னமும் இதை பற்றி யோசிப்பதற்கான காரணம் இதுதான். அவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு. ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்த அன்றே மக்கள் கூடினார்கள் என்று சொன்னால், மக்கள் செல்வாக்குமிக்க ராஜபக்சக்களின் மீது கை வைத்தால் என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மஹிந்த விசாரணைக்கு போன்ற பொழுதே மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் இடம்பெற்றதை காணக்கூடிய மாதிரி இருந்தது இல்லையா? விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படங்களை வச்சே பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்துகிறார்கள். அதற்கு பிறகு மஹிந்தனுடைய கைது என்கின்ற விடயம் அப்பொழுது பேசப்படுறது என்றால் அதற்கு முதல் மே தினத்தில் அன்ரோமா ரசநாயக் அவர்கள் ஜனாதிபதி பேசியிருந்தார். யாராவது ஒரு ராஜபக்ச குழாமினர் ஒருவர் கைது செய்யப்படுவார், அல்லது மனைவி அல்லது மகன் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றார். அதற்கு பிறகு மஹிந்தனுடைய விசாரணை வருகின்றது, கைது என்று எதிர்பார்க்கப்படுகின்றது, பிறகு போராட்டம் நடக்கிறது, ஆனால் அது கைதாக இல்லை. இப்படியாக பல விடயங்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டது. இந்த வரிசையில் இப்பொழுது தென்னிலங்கையில் ஒரு பெரிய பேசுபொருளாகி கொண்டிருக்கின்றது இந்த தினேஷ் சேப்டர் அவர்களுடைய படுகொலை. தொழிலதிபர் தினேஷ் சேப்டர் ஒரு 2 மில்லியன் ரூபாய் பணப்பரிமாற்றம் அல்லது நிதி தூய்தாக்கல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் 2 பில்லியன் ரூபாய் இந்த விடயத்தில் தான் இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற விதத்தில் ஊடகங்கள் வாயிலாக ஒரு நேர்காணல் மற்றும் பேசுபொருள் என்றது நீடிச்சு கொண்டே இருக்கின்றது. இந்த விடயங்கள் நீங்கள் சொல்லுகின்ற அந்த விடயம் குறிப்பாக தென்னிலங்கையிலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை போலீசாரை சர்வதேச அழுத்தத்தில் இருப்பதற்கான குழுவினுடைய அஜித் தர்மபால் அந்த விடயத்தை முன்வைத்திருக்கிறார். உண்மையில் அவர் அந்த விடயத்தில் சொல்லுகின்ற அதாவது தினேஷ் சேப்டர் ஜனசக்தி குழுமத்தினுடைய இயக்குநராக இருந்திருக்கக்கூடியவர் சந்திரா சேப்டரினுடைய மகன். தென்னிலங்கையில் அறியப்பட்டிருக்கக்கூடிய வர்த்தகர்கள் முதலீடுகளை அதிகமாக கையாளும் இப்படியான நிதி நிறுவனங்கள் தான் கருப்பு பணங்களை வெள்ளை பணங்களாக மாற்றுகின்ற செயற்பாடுகளுக்கும் பயன்படுத்துவதாக சொல்லுகிறார்கள். அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே அப்படியான ஒரு தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த 2 பில்லியன் ரூபாய் தொடர்பான பிரச்சனையிலே தான் சேப்டர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது.